சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஒரு பிரதான தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக இருந்த நிலையிலும் கூட இருக்கிற நிலையிலும் கூட பேசுவதில்லை. மிக சிறிய பிரச்சனைகளை ஊதி பெருக்குகிறார்கள். எல்லாவற்றிற்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்பட்டு விட்டது, சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்லுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். தேசிய அளவில் பாஜக அரசு வெகுமக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை கண்டிப்பதும் இல்லை, சுட்டிக்காட்டுவதும் இல்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட அவர்கள் போட்டியிடவில்லை என்பது அவர்கள் அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு வலுவிழந்து வருகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. திமுக அரசை எதிர்ப்பது மட்டுமே தன்னுடைய செயல் திட்டமாக கொண்டிருக்கிற அதிமுக தேர்தல் களத்திலும் அதில் தீவிரம் காட்டியிருக்க வேண்டும். வெற்றியோ தோல்வியோ இடைத்தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும். பாஜகவும் அதிமுகவும் ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் கைகோர்க்கப் போகிறார்கள் என்றுதான் தெரிகிறது. பாஜக, RSS ஆகியவற்றோடு அவர்கள் கொண்டிருக்கிற உறவு விரைவில் வெட்ட வெளிச்சமாகும் என்று நம்புகிறேன். அதே போல ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா திமுக மொழி போட்ட கார் ஒரு பெண்கள் போகக்கூடிய வாகனங்களாக மாற்றிருக்கு. எதிர்கட்சிகள் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அது சம்பந்தமாக காவல்துறை ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வண்டியிலே ஒரு கட்சி கொடியை கட்டியிருப்பதால் அதற்கு கட்சி பொறுப்பாக முடியாது. யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை அதிலே மெத்தனம் காட்டக்கூடாது. அவர்கள் மீதான நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்.